லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். He is not here, but he is. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஒரு உயிரோடு எழுந்த வாரத்தின் முதல் நாளை பரிசுத்த நாளாக ஆசரித்து இன்று உலகம் எங்கும் அவரை ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள். நாமும் ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த பின்பு, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு கால வரிசைப்படி நடந்த நிகழ்ச்சிகள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 12 விதமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு செய்திருப்பதை நாம் காண முடியும். இந்த கால வரிசை என்று சொன்னால், முதலாவது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் முதலாவது நடைபெறுகிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்து எழுந்தார். He is not here, but he is risen. ரோமர்கள் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். கவனிங்க, இயேசு பிதாவின் மகிமையினாலே மரித்தோரிலிருந்து எழுப்பினார். Christ was raised up from the dead by the glory of the Father. பிதாவினுடைய மகிமையினாலே ஒரு உயிரோடு எழுந்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் கல்லறைக்குள் இருக்கிறது. தேவனுடைய மகிமை அந்த சரீரத்துக்குள் இறங்கி ஆதாமனுடைய சரீரத்திலே, நாசியின் சுவாசத்திலே அவர் தம்முடைய ஆவியை ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானார். இங்கே தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிறது. கிறிஸ்துடைய சரீரத்திலே, வெற்றி சிறந்த கிறிஸ்துடைய சரீரத்திலே தேவனுடைய மகிமை இறங்கி அவரை உயிரோடு எழுப்பி இருக்கிறது. அதை அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, தேவனோ அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அவர் மரித்தவர், ஆனால் தேவன் தான் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். God raised is from the dead. அவர் தான் மரித்தோரில் இருந்து தேவனே எழுப்பி இருக்கிறார். தேவனுடைய வல்லமை அவர் மேல் இறங்கி இருக்கிறது. ரோமர் 1:5 சொல்கிறது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, அவர் தேவனுடைய சுதன் என்று, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட அவர் தேவனுடைய சுதன், தேவனுடைய குமாரன் என்று, உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் குறிக்கப்பட்ட தேவகுமாரன். எவ்வளவு பெரிய பதவி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த பதவியில் இருக்கும்போது அவர்கள் சொல்கிற சட்டங்கள் இந்த தேசத்தில் நிறைவேறும். ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும்னா அரெஸ்ட் பண்ணலாம், ஒருத்தர் விடுதலை கொடுக்கணும்னா விடுதலை கொடுக்கலாம். ஏன் உலகமெங்குமே ஒரு லாக்டவுன் பண்ணணும்னா பண்ணிடலாம். உலகமெங்கு லாக்டவுன் இன்னைக்கு என்று சொன்னால் எல்லாரும் லாக்டவுன் பண்ணுறாங்க. ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவன் தன்னுடைய அதிகாரத்தை இங்கே காட்டலாம்.
நீ எத்தனை கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யவனாக இருந்தாலும், எவ்வளவு அதிகாரம் உடையவனாக இருந்தாலும், அவனுடைய குமாரன் மரித்து போனால் அந்த பிள்ளைய இவனுடைய அதிகாரத்தினாலோ ஆளுகையினாலோ பணத்தினாலோ ஐஸ்வர்யத்தினாலோ எந்த ஒரு காரியத்தை சொல்லியும் உயிரோடு எழுப்பவே முடியாது. தான் மரித்தாலும் உயிரோடு எழுப்ப முடியாது. அவன் வைத்திருக்க அதிகாரம், படிப்பு, அந்தஸ்து எதுவுமே எழுப்ப முடியாது. எவ்வளவு ஒரு அதிகாரம் உடையவர் தானே, ஏன் மரித்தோடு எழுப்ப முடியவில்லை? காரணம் மனிதர்கள், மனுஷர்களால் எதுவுமே செய்ய முடியாது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று இந்த உலகத்திலே அவர் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் வந்த பொழுது உலகம் அவரை இவர் யோசேப்பின் குமாரன், தச்சனின் குமாரன், மரியாளின் குமாரன் என்று சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டே இருந்தது. வேற்றுவனை வந்த பொழுது இவருடைய குமாரன் அல்ல, அவர் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அவர் என்னுடைய குமாரன், என்னுடைய ரத்தம், என்னுடைய வார்த்தை என்று சொல்லி பலமாய் நிரூபிக்கப்படும்படியாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாலே உயிரோடு எழுப்பினார். கவனிங்க, தேவன் தம்முடைய குமாரன் இவர் என்று உயிரோடு எழுப்பினார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகளே சொல்லுங்களேன். நாம அவருடைய நாமத்தில், அதாவது அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவியான ஆவியை பெற்றவர்களாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏற்ற வேளையில் இயேசு வரும்போது அவருடைய பிள்ளையாகிய நம்மை ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. எவ்விதமாய் பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினது போல மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் முதற் பலனாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அவர்தாங்க முதற் பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதற் பலன் யாரு? இயேசு. அது மாத்திரமல்ல, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, அவர்தாங்க அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். யாருங்க தலை? சர்ச்சுக்கு தலை யாரு? எல்லா சபைகளுக்கும் தலை இயேசுதான். எல்லாவற்றிலும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் சொல்லுங்க, சத்தமா வாசிங்க. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. எல்லாரும் வாசிங்க. எல்லாவற்றிலும் 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 முதல்ல யாரு? ஐயோ முதல்வர். நமக்கு முதல்வர் யாரு? அவருடைய அந்த பதவியிலிருந்து யாருமே எடுக்க முடியாது. இன்னைக்கு அவர் தான் முதல்வர். அல்லேலூயா. எனக்கு இயேசு முதல்வராக இருந்தா போதும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும். சபைக்கு முதல்வராக இருந்தா போதும், நம்ம சபை நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதை பத்தி கவலையே இல்லை. எல்லாவற்றிலும் முதல்வர் இயேசு, எல்லாவற்றிலும் முதற் பேருமானவர். முதற் பேரு என்பது நல்லா முதற் பேரு முதல்வர். முதற் பேரு என்பது நம்ம இந்திய தேசத்தினுடைய முதற் பேரு. விளங்க சொல்லுங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம இந்திய தேசத்தினுடைய முதற் பேரு இயேசு. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நமக்கு முதல்வர் யாரு? இப்ப விளங்க கையை தண்ணி கட்ட இயேசுதாங்க நமக்கு முதல்வர். இயேசுதான். அவர் ஒருபோதும் அவர் ஆட்சிக்கு முடிவே இல்லை. நான் எப்பயும் அவருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறேன். அவர் என்னை போஷிப்பார். அல்லேலூயா. முதற் பேருமாய் இருக்கிறார். ஆமென். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம்.
ஆண்டவர் உயிரோடு எழுப்பப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்பதற்கான அடையாள வசனங்கள் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய ஆடுகளுடைய அப்படின்னா ஆடுகள் யாரு? நீங்கள் நான் ஆடுகளாக இருக்கிறோம். ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை. ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர் யாருங்க? சொல்லுங்க, இயேசு. நம்முடைய மேய்ப்பர் யாரு? இயேசு. அல்லேலூயா. அந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து என்ன செய்யறாரா? அப்படியே கேஷுவலா ஏறி வர்றாங்க. அல்லேலூயா. ஏறி வருகிற தேவன், இறங்கி போறவர் அல்ல, ஏறுகிறவர். தேவன் எப்பொழுதும் என்ன செய்வாரா? ஏறுகிற தேவன். அல்லேலூயா. ஏறினா என்று சொன்னால் அதற்கு முன்பாக அவர் என்ன செய்திருக்கிறார்? இறங்கிட்டார். இறங்கினவரே ஏறி இருக்கிறார். அல்லேலூயா. ஏறி பண்ணின சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கையில தட்டி. முதல் கால வரிசையிலே அவர் முதலாவது உயிரோடு எழுந்தார். தேவனுடைய மகிமையினால் உயிரோடு எழுந்தார். முதல் பேர்வானவராக எழுந்தார். முதல்வராக இருக்கிற எல்லாமே அவர் தான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 2-in-1, 3-in-1, 5-in-1 அப்படின்னு சொல்லி ஒரு சிடி டேபிள் அவர் பார்த்துருக்கீங்களா? இப்ப எல்லாம் ஒண்ணுதான். ஒரே ஒரு பென்ட்ரைவ் மாதிரி தோணு கேபிங் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த காலத்து பெரிய பெட்டியா இருக்கும். அதான் 2-in-1. 2-in-1 என்னன்னு தெரியுதுன்னா 2-in-1 என்ன அர்த்தம்? ஒண்ணு டேபிள் ரெக்கார்ட் பாடுன்னு 3-in-1 அப்படிப்பாங்க. 3-in-1னா ரெக்கார்ட் பதியலாம், அது ஒரு பார்க்கலாம். இப்படி அதே போல 5-in-1 இப்படி 4 நிறைய வரும். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க அவர் 5-in-1 இல்லை, எல்லாவற்றுக்கும் அவர் தான் ஒண்ணு. அவர் தான் முதல்வர். எல்லாம் அவர் தான். பிரைம் மினிஸ்டர் அவர் தான், கல்வி மினிஸ்டர் அவர் தான், ட்ரெஸரரா அவர் தான், எல்லாமே அவர் தான். எல்லாமே அவர் தான். கேட்கிறோம் வேலை வேணும்னா யார்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸாக போகிறோம். ஏசப்பா வேலை கொடுங்க. ரைட். அடுத்து மேரேஜ் ரிஜிஸ்டர் யாரு? அப்பா கல்யாணம் பண்ணி வைங்க. பார்க்குறோம். அடுத்து குழந்தை கொடுங்க டாக்டர். எல்லாமே ஒன்று அவர் தான். சொல்றதை நல்லா புரிஞ்சவங்க மாத்திரம் அழியா சொல்லுங்க. எல்லாமே அவர் தான். நமக்கு அப்படித்தான் உயிர் தெரிந்திருக்கிறார். யாருக்கிட்டையும் எங்கே, அதாவது ஆண்டவர்கிட்ட ஒரு பயங்கரமான சுயநலம் உண்டு. ஏசப்பாட்ட என்ன உண்டு தெரியுமா? சுயநலம். என்ன எப்படி சொல்றீங்க? ஆமா, உண்மை. அவற்றை சுயநலம். அது என்னை அன்றி வேற எங்கேயும் போகக்கூடாது. என்னை அன்றி எங்கேயும் போகக்கூடாது. நம்ம சொல்லுவோம் பெற்றோராக இருக்கணும், என்கிட்ட கேட்காம யார்கிட்டையும் கையேந்தினேன், கையை ஒழிச்சு போடுவேன். ஒழிக்க போகிறது இல்லை. நம்ம கையில் சூடு வச்சு போடுவோம், சூடு வைக்க போகிறது இல்லை. ஆனால் ரொம்ப டென்ஷனாக ஏன் அதுவும் நம்ம பேசும்போது சொல்லணும், ஏன் நம்ம யாராவது ஒருத்தர் சாக்லேட் கொடுத்து வாங்கிட்டு வந்தவங்க பார்த்தோன்னே நம்ம சொல்கிற வார்த்தை ஏன் பிச்சைக்காரி மாதிரி அழுத்திட்டு இருக்காங்க. அறிவில்லை. அதை அப்படி கேஷுவலாக பார்த்துக்கிட்டே நிற்கணும். ரைட்டு, அது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை பெற்றோர்களாகிய நாமக்கே அப்படின்னா ஏசப்பா சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேற எதுவுமே வேணாம், எல்லாமே என்கிட்ட நான் உனக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. என்னாலே என்று உனக்கு விடுதலை இல்லை. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம். இயேசு இல்லைன்னா அது இப்படி எல்லாம் கிடையாது. ஆண்டவர் சர்ச்சுக்குள்ள வந்தா ஒன்னே ஒருத்தர் யாரு? இயேசுவா இருந்தார். அல்லேலூயா. என்னாலே என்று உனக்கு விடுதலை இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. ரைட். வசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இரண்டாவது ஒரு காரியம், இரண்டாவது கால வருஷப்படி வரக்கூடிய காரியம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி. முதல் சம்பவம் என்ன? எல்லாம் பந்து கொடுக்கணும். இயேசு உயிர் வந்துட்டார். எப்படி தெரிந்தார்? யாருக்குமே தெரியாது. உயிர் வந்துட்டார். அல்லேலூயா. முதல் வருஷம் உயிர் வந்தார். இரண்டாவது நடைபெறக்கூடிய காரியம், பூமி அதிர்ச்சி வருது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி கவனிங்க. ஆண்டவர் மரித்த உடனே இந்த சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி கல்லறைக்கு கொண்டு போகிறார்கள். போகும்பொழுது
சீசர்கள் ஞாபகம் வச்சிருக்காங்களோ இல்லையோ, ஜனங்கள் ஞாபகம் வச்சிருக்காங்களோ இல்லையோ, அங்கே கூடிய பிரதான ஆசாரியன் மைண்ட்ல உள்ள வருது. என்ன மைண்ட்ல வருது? மத்த 27ஆம் அதிகாரம் 62 இருந்து 66வது வசனம் வரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு என்ன ஞாபகம் வந்துன்னா, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்துல வந்து, ஆண்டவரே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின்னே நான் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. யாருக்கு? பிரதான ஆசாரியன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எப்பப்பா பேசும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் இயேசு, இதோ மனுஷகுமாரன் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆகையால நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அவருடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு என்னன்னா, இவர் கொண்டு போய் மறிச்சிட்டாரு, இப்ப கல்லை கொண்டு போய் வச்சுட்டோம். ஆனா அந்த சீசர்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர் இருக்கிறாங்க. அந்த நைட்ல மெதுவா தெரியாம வந்து திருட்டு புத்தி, இவங்க கேரக்டர் அப்படிதான் இருக்கும். அதிகாரிகள் இருக்கக்கூடிய என்ன பேர் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நைட்ல மெதுவா வந்து கல்ல புரட்டி எடுத்து அங்க இருக்க சரீரத்தை எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிச்சு வச்சுட்டு திரும்ப வந்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லிடுவாங்கய்யா. ஆகையினாலே எனக்கு ஒரு ஆர்டர் வேணும். என்ன ஆர்டர் வேணும் என்று சொன்னால், இந்த கல்லறைக்கு ஒரு சீல் வைக்கணும். கல்லறைக்கு என்ன செய்யணும்? சீல் வைக்கணும். அப்ப இவங்க போய் இப்படி சொல்லிட்டா, முந்தின எச்சை காட்டிலும் பிந்தின எத்து பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்துல, உலகத்திலேயே இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம். இதுவரைக்கும் உலகத்துல எங்கேயுமே நடக்காது. என்ன சம்பவம் தெரியுமா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பெரிய அமைச்சர் வர்றாங்க, மினிஸ்டர் வர்றாங்க, நம்ம மதுரை பட்டணத்துக்கு வர்றாங்க. வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறாங்க, டிவியில தங்குறாங்க. தங்கும் பொழுது என்ன பாதுகாவல் இருக்கு தெரியுமா? நமக்கே தெரியும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பால். வரவே மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி பாதுகாவல் வந்துடும். ரோட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி நம்மளை நல்ல சேவ் பண்ணி, அங்க நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க, ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவ்வளவு பாதுகாவல் இருப்பாங்க. உள்ள போகும்போது டெஸ்ட் பண்ணுவான், வெளியே வரும்போது டெஸ்ட் பண்ணுவான். சுத்தி பாம்பு இருக்கான ஸ்காட் வரும், சுத்தி நாயெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும். பெரிய பெரிய நாய்கள், அதாவது அந்த பாம்பு இதெல்லாம் அந்த அந்த என்ன எடுக்கக்கூடிய அந்த என்ன நாய்கள், அந்த மாதிரி என்ன செய்ய எல்லாம் என்ன செய்யும், அப்படியே தேடி பிடிச்சு பார்த்து, எதுக்கு அதை ஏதாவது வச்சு மினிஸ்டர் கொண்டக்கூடாது. அவ்வளவு பாதுகாப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. யாருக்கு? உயிரோடு இருக்கக்கூடிய மினிஸ்டர். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? மரித்து போயிட்டார். மரித்து போன சரீரத்துக்கு ஒரு காவல் காக்கிற ஒரு சம்பவம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அங்க போய் சமாதி கட்டி சந்நிதி கட்டி டப்புன்னு ஒரு கும்பிட்டு போயிடுவானே ஒழிய அது குடிச்சுக்கிட்டே வரும். அப்ப ஏன் நீ பார்க்க கூடாது? அப்படியே டொமக்கான் பின்னாடி தள்ளி விட்டு ஓடிடும் முன்னாடி. இப்படித்தான் யாரு பெற்ற பிள்ளைங்க, குடும்ப உறவுகள், அப்படியே ரத்த பாசம் 30 வருஷம் 40 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்த குடும்பமே திரும்பாம போயிடும். ஆனா இங்க 3 மணி நேரத்துக்கு 4 பேர் விதம் 72 பேரை காவல் வச்சிருக்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் மரித்த சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டுச்சுங்க. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சம்பவம் பயங்கரமான சம்பவம் இல்ல? 72 பேர் ஷிஃப்ட் டியூட்டி போட்டு வர்றான். 3 மணி நேரத்துக்கு 4 வந்து பார்த்துட்டு போறான். எதை பார்க்கறான்? கல்லு சீலை அடைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ள என்னென்ன இந்த அரசாங்க முத்திரையை எப்படி சீசர்கள் உடைச்சிருவாங்க என்று பார்ப்போம். அவன் எப்படி ஓடப்பான்? பிடிக்க வந்தவுடனே ஓடிட்டான். அவங்க வருவாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் நினைச்சு பாருங்க. அந்த சீசர்கள் உயிரோடு இருக்கிற இயேசுவையே பாதுகாக்காதவங்க உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்க தவறுன ஆளுங்க மரித்த சரீரத்தை பாதுகாப்பாங்களா? ஒரு கேள்வி. ஆனாலும் அவர்களுக்குள்ள என்ன எப்படியாவது எடுத்துருவாங்க. உள்ள கதை அவ்வளவு
பெரிய கல்லு சீல் வச்சாச்சு. ஏனென்றால் அந்த கல் சின்ன சாதாரண கல் இல்லை. ஒரு 10-12 பேர் சேர்ந்து தள்ளினாலும் புரட்ட முடியாத அளவுக்கு பெரிய கல் அது. அதை போய் அந்த கல்லை நான் தொட்டு பார்த்தேன். தொட்டு பார்க்கும்போது தொட்டுக்கிறோம், நமக்கு என்ன சான்ஸ் கத்தர் கொடுத்துருக்கிறேன். நீங்களும் போனீங்கன்னா போய் பாருங்க, நல்லா தொட்டு பார்க்கலாம், போட்டோவெல்லாம் எடுக்கலாம். அவ்வளோ பெரிய கல் ஓரமாக அப்படியே என்னைக்கு உருட்டி தள்ளினாலும் அந்த கல் தூதன் உருட்டி தள்ள புரட்டி கல் அப்படியே தான் இருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு கல் அடைச்சு வச்சிருக்கான், சீல் பண்ணி வச்சு ஒவ்வொரு நாளும் பகல்லையும் ராத்திரிலையும் வந்து 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 பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறான். இப்ப சம்பவம் நடக்குது. 2வது சம்பவம், வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்குறான். இறங்கி அந்த கல்லை என்ன செய்யறானா, புரட்டி தள்ளினான். கல்லை புரட்டி தள்ளுகிறான். அந்த கல்லுல என்ன இருக்குதுங்க, கவர்மெண்ட் சீல் இருக்கு. கவனிக்கிறீங்க, கவர்மெண்ட் சீல் இருக்கு. கவர்மெண்ட் சீல் வச்ச கல்லை யார் வந்து திறக்கணும், கவர்மெண்ட் திறக்கணும், வேற யாரும் திறக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, பரத்திலிருந்து ஒரு வல்லமை வந்துருச்சுன்னா, எந்த மனுஷருங்க எத்தனை ஆர்டர் போட்டாலும், எத்தனை பிறப்புகள் உன்னை தடுத்தாலும், எத்தனை தலைவர்கள் உன்னை தடுத்தாலும், அதிகாரங்கள் மூடி போட்டாலும், அந்த மூடின வல்லமையை உடைத்து புரட்டி தள்ளுகிற வல்லமை பரலோக வல்லமைக்கு உண்டு. கையில தட்டி அல்லேலூயா. எதுக்காக அவன் புரட்டி வந்து சும்மா புரட்டி தள்ளி விடல, தள்ளி மேல உட்காந்துட்டாங்க. அப்படின்னா எந்த அதிகாரமும் பரலோகத்துக்கு கீழே தான் இருக்கும். எந்த அதிகாரமும் எவ்வளவு பெரிய வல்லமா என்ன அதிகாரம் வந்தாலும், ஏன் போய் இப்ப நம்மனா பாருங்க, ஒரு வீட்டையோ அல்லது ஒரு கம்பெனியோ சீல் வச்சுட்டாங்க, யாரோ ஒருத்தர் போய் உடைச்சிட்டாங்க. உடனே என்ன செய்வாங்க, போய் அவரை அரெஸ்ட் பண்ணு. கல்ல புரட்டினது யாரு இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க வல்லையே சொல்லுங்க. கல்ல புரட்டினது யாரு, தள்ளினது யாரு, உட்கார்ந்தது யாரு? போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே. சுத்தி நிக்கிறாங்க, அவங்க பேர் இந்த மாதிரி விழுந்து கிடக்கிறாங்க, கையில சங்கிலி வச்சிருக்கிறான், எல்லாம் வச்சு அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே. முடியவே முடியாது. தேவனுடைய வல்லமை இறங்கி அந்த வெண்கல கதவுகளை உடைக்கும் என்று சொன்னால், அந்த வெண்கல கதவு உடைக்கிற வல்லமை ஒருவனும் தொடர முடியாது, எங்கேயுமே கிடையாது. அதனால தெரியும், சீசர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் தேவன் வந்து கேஷோட திறந்துட்டு வாங்க கூப்பிட்டு போறாங்க, அவனை பிடிக்க வேண்டியதானே. இல்லை தானே, ஜெயில இருந்து தப்பு வைக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்தனே, ஐடியா கொடுத்து அவனை பிடிச்சு போடு. யாரும் தேவதூதனை பிடிக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. பரலோக வல்லமையை ஒருவனும் அடைக்கவே முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காலே பாரும். முடியாது, உன்னை தொட்ட முடியாது. தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இருக்கிறது, உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. உன்னை யாராவது சிறைப்பிடிக்கணும் நினைச்சாங்கனாவே அந்த சிறைப்பிடிக்கிறோடைய கைகள் செயலிழந்து போகும். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உட்கார்ந்தா அடுத்த வருஷம் வாசிங்க, அவருடைய ரூபம் மின்னலை போலவும், ஒரு மின்னல் போல ஒரு ரூபம், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல ஒரு வெண்மை. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால், எவ்வளவு பெரிய ஆள் காவலாளர், பயங்கரமான ஆளா இருப்பான். அடிப்படை தெரியல, பயங்கரமான இருப்பாங்க. ஆனா பயந்தனால் அவர்கள் திட்டிக்கிட்டு எப்படி இருந்தாங்க, அப்படியே கிடக்குறான், பார்க்கிறான், தூதரை பார்க்கிறான், உருட்டி உட்கார்ந்து இருக்கிறதே பார்க்கிறான். நம்ம இதை வாசிக்கும் போது அன்னைக்கு வந்து ஸ்பாட் ஆகியிருந்தாருக்கே கொடுத்து வச்சிருக்கேன், அமைதியா இருக்கேன். நம்ம ஆண்டவரே 10 நாள் ஒவ்வொரு நாளும் உபவாசம் பண்ணி பரலோக தேவனிடத்தை போராடி அப்படியே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, நான் தியானம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது கொன்னடிவுக்கு தேவதூதன் தரிசனமான. கஷ்டப்பட்டு இவன் பாருங்க, ஒழுங்கா டியூட்டி பார்த்துட்டு இருக்கான், நல்ல தூங்கல பார்த்து ஒழுங்கா டியூட்டி பார்த்துட்டு இருக்கான். அவன் கூட அமைதியா இருக்கிறீங்க. நைட் டியூட்டியில் நம்ம நைட் டியூட்டிலாம் போனோம், பெட்டை போட்டோம், படுத்தோம், தூங்குறான். அப்படின்னு இல்லை, அவன் ஒழுங்கா டியூட்டி பார்த்துட்டு இருந்ததுனால தேவதூதன் உட்கார்ந்து அவனுக்கு காட்சியை கொடுத்துருக்கான். ஆனால் அவனை தொட முடியாது, செத்தவரு போல ஒரு விழுந்தான். கையை பற்றி எல்லாம் சொல்லுமா? எத்தனை சட்டம் போட்டாலும் ஒரு சாதாரண சொல்றான், எஸ்தர் சட்டத்தை நான் மீறுவேன், சட்டத்தை நான் உடைக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நீ ஜெபம் பண்ணு, நான் உபவாசம் பண்றேன், நீ உபவாசம் பண்ணு. அப்படி ஜெப உபவாசம் பண்ணின போது முதல் தேதி 13ஆம் தேதி 1வது மாசத்துல போட்ட பிளான 13ஆம் தேதி முதல்
பிளான் போட்டு யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று போட்ட பிளான் போட்டு என்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க? 12வது மாசம் 13ஆம் தேதி 12ஆம் மாசத்துல யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை அரசாங்கம் போட்டது. அந்த சட்டத்துக்கு உதவி செய்யும்படியா 75,800 பேர் ரெடியா இருந்தாங்க. 75,800 பேரும் 75,810 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேரையும் அதே நாளிலே தேவனுடைய உயிர் திறந்த வல்லமை, நான் சொல்லுவேன் தேவனுடைய வல்லமை, மகிமையின் வல்லமை இறங்கி அத்தனை வரையும் அதே நாளை அழித்து போட்டது. எல்லாம் சொல்ல மாட்டீங்க. அத்தனை அழித்தது. அவன் பத்திரத்துக்கு கையெழுத்திட்ட போதிலும் காலையிலும் மாலையிலும் சாயந்தரம் சோமனிட்டு இருந்தான். கத்தரத்து கையெழுத்து போட்டு சிங்க கவியில போட்டான். சிங்கங்களின் வாய்களை கட்டுகிற தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. சாத்தான் பேசாங்க, நீ அக்கினியில் போட்டாலும் ஆண்டு சொன்னார், நீ அக்கினி அவர்கள் ஒன்றும் சேதமாகாமல் பாதுகாக்கிறது என்ன? நம்ம எந்த வெயிலும் நிலம் நம்ம சேதமாகாது. அதனுடைய அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்படின்னா உன் பேர்ல கொஞ்சம் கூட அந்த அக்கினி பட்டா எரிக்கும், எரிச்சல் வராது. அல்லேலூயா. நம்மளை பத்தி என்ன பேசினாலும் கவலைப்படாதீங்க, உண்மையா உன் பேர்ல ஒரு தீப்பொறி கூட பற்றாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்க அரசாங்க சட்டங்கள் எல்லாத்தையும் ஒட்டச்சி வச்சு கையை வந்து எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. மூன்றாவதாக மத்திய 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விழித்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்த்து 28:1, மார்க் 16:1-3, லூக்கா 24:1 இந்த 3 வசனங்களில் பார்க்கும் பொழுது கல்ல புரட்டின சம்பவம் நடந்துருச்சு. முதல் சம்பவம் என்ன? இயேசு உயிரோடு எழுந்தார். இரண்டாவது சம்பவம் தேவதூதன் புரட்டி அதில் உட்கார்ந்துட்டு அழகா உட்கார்ந்தார். மூன்றாவது சம்பவம் என்னன்னா, மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே, வேறு சில ஸ்திரீகள் எல்லாரும் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. முதல் நாளே பேசிக்கிட்டாங்க. நாமெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கோழி கூப்பிட அந்த சொல்லுவாங்களே இல்லையா, கோழி சொன்ன காலகாலத்தில் வெள்ளம் எழுந்து நம்மளாம் போய் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு வாசனை திரையிலும் போட்டு வருவோம் என்று சொல்லி அவங்க எல்லாம் முதல் நாளே பிளான் போட்டிருக்காங்க. அப்போ வாங்க நம்ம மூணு மொத்தமாக ஷாப்பிங் போவோம். ஒரு சின்ன காரியம் எடுக்கிறோம்னா ஒரு 4 பேர் சேர்ந்து ஷாப்பிங் போனால் தான் 4 பூவாத போட முடியும், 4 ஏதோ ஒன்று செய்ய முடியும் இல்லையா. ஒரு 4 பேர் சேர்ந்து செயல்படுறவங்க யாரெல்லாம் சேர்ந்து நம்ம அதில் வாசனத்தில் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க வீட்டில். கவனிங்களை வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் பார்க்கவே அந்த அந்த பிரதர்ஸ் அண்ட் இதெல்லாம் யாருமே இல்லை. கிறிஸ்துவோட பிறந்தவங்க யாருமே வரல. இவங்க என்ன செஞ்சு எல்லாம் வாங்கி வச்சுட்டு ரெடியாக இருக்கிறாங்க. மனசில் எப்படியாச்சும் நம்ம போய் யாரை பார்க்க போறாங்க? மரித்து போன இயேசுடைய சரீரத்துக்கு போய் சுகந்த வர்க்கம் விடுபடியாய் அவர்கள் புறப்படுகிறார்கள். நைட்டு பூரா தூங்கிருக்க மாட்டாங்க. சரியா எப்படா வெடியும் நம்ம போய் யாரை பார்க்க போறோம்? இயேசுடைய சரீரத்தை போய் பார்த்து சுகந்த வர்க்க விடும் என்று சொல்லி அவர்கள் போட்டு கிளம்புறாங்க. போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு, யார் இந்த ஒரு பெரிய கல் இருக்குதே, அந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவாங்கிற ஒரு கேள்வியோட போறாங்க. 20 அவங்க பேசிட்டு போவாங்க. யார் நமக்கு அந்த கல்லை புரட்டி தள்ளுவா? சீல் வச்சுட்டாங்க. சீல் வச்ச கல்லை தொடரணும்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் வரணும். அவங்க திறந்து கொடுத்தாங்கன்னா நம்ம போய் என்ன செய்யலாம், வச்சுட்டு வந்துடலாம் என்று சொல்லி அவர்கள் அந்த 2வது வசனத்தில் பார்க்க முடியும். யோவான் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறதும் அங்கே போய் பார்க்கறாங்க. ஆனா அந்த எண்ணத்தோடு வர்றாங்க. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டே வர்றாங்க, பேசிக்கிட்டே வர்றாங்க. வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னா, அங்கே கல் ஏற்கனவே உருட்டப்பட்டிருக்குது, திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு, அவ்வளவு பெரிய சந்தோஷம். பார்த்துட்டு
அதை பார்த்த உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாக இந்த மற்ற சீசரிடத்திலும் போகிறான். கல்லறை திறந்ததை பார்த்த உடனே இந்த மகதலேனா மரியாள் என்ன செய்யறாள்? குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாரும் ஓடி போய் இந்த மாதிரி திறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் போய் சீமோன் பேதுரு படைக்கிறாங்க. அங்க எல்லாம் வர்றாங்க. இப்ப பேதுரு யோவான் எல்லாம் வந்து பார்க்கறாங்க. கவனிங்க, எல்லாம் வந்து பார்க்கறாங்க. உள்ள யாரும் இல்லை, கிறிஸ்துடைய சரீரம் இல்லை, தலைமாட்டில் ஒரு சேலை, கீழே ஒரு சேலை பார்க்கறாங்க. பார்த்துட்டு என்ன செய்யறாங்க? இந்த பேதுரு யோவானும் போயிடுறாங்க. கூட வந்த ஸ்திரீகளும் போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று 10ஆம் வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்தா பார்த்தா போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. ஆனா போகாம ஒரு ஆள் மட்டும் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். கவனிங்க, போய் அழைச்சிட்டு வந்தாங்க 2 பேரு சீசர்களை. அவரும் பார்த்துட்டு போயிட்டான். நேரத்தை பிளான் பண்ணி கூட கூட்டு வந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. இந்த அம்மா மட்டும் நிற்குது, தனியா நிற்குது. கூட்டிட்டு வந்தவனும் போயிட்டான், கூட வந்தவனும் போயிட்டான். விளங்குறவங்க வேலையை சொல்லுங்க, அர்த்தமா சொல்லுங்க. கூட்டிட்டு வந்தவனும் போயிட்டான், கூட வந்தவனும் போயிட்டான். அழுதுகிட்டே நிற்குது. 4 நாளா அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்குது. இப்போ இதை வாசிக்கும் போது இவ்வளவு கரிசனையோடு இருக்கிறாங்களே, இந்த சகோதரி யாருங்க? அவர் பேர் என்ன? மகதலேனா மரியாள். யார் ஆண்டவரே என்று சொல்லி கொஞ்சம் வேதத்தை அலசி ஆய்வும்போது சில கமெண்ட்மெண்ட்ல பார்த்தேன். இந்த அம்மா யாருன்னா, கலிலேயா கடலிலே மேற்கு கரையோரத்திலே ஒரு அழகான ஒரு பட்டணம் இருக்கிறது. கலிலேயா கடலிலே மேற்கு கரையோரத்தில் ஒரு அழகான பட்டணம். அந்த பட்டணத்திலே அநேக நபர்கள் இருந்தார்கள். அங்கே அநேக பிசாசினுடைய கோர பிடியில் சிக்கியிருந்த நபர்கள் அதிகமாய் காணப்பட்டார்கள். அந்த ஊருக்கு பெயர் மக்தலா என்று ஊராம். அந்த ஊருக்கு பெயர் என்ன பேரு? மக்தலா என்ற ஒரு ஊர். அந்த ஊர்ல தான் இந்த சகோதரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஊருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண போயிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண போன பொழுது 7 விதமான பயங்கரமான கோர பிடியிலே சிக்கி இருந்த இந்த சகோதரி ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அவளும் உள்ளே வந்திருக்கிறாள். வந்த அந்த சகோதரிக்கு ஆண்டவர் அந்த 7 விதமான பயங்கரமான சத்துருவினுடைய கோர பிடியில் சிக்கியிருந்த அந்த அன்பு மகளை தேவன் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். 7 பிசாசு, ஒரு பிசாசு பிடிச்சாலே தாங்க. இன்னைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க, நல்ல கவனிங்க, அனைவரும் நினைக்கிற பிசாசு பிடித்தவர்கள் என்றால் உடனே குதிரையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எந்திரிப்பாங்க, தலையெல்லாம் அழுத்து போட்டுருவாங்க, அது சப்போஸ் ஜாயிண்ட் முடியல வச்சுதான் பிச்சை எடுத்துருவாங்க, நல்லா உச்சி ஆட்டிட்டு அப்படியே இருப்பாங்க. இதுதான் பிசாசு பிடிச்சவங்க. இது ஒரு சைன், அவ்வளவுதான். ஆனா இப்போ உள்ள பிசாசுல வெளியே காட்டுறதே இல்லை, உள்ளே இருக்கும். பிசாசின் கிரியைகள் அப்படி வெளியரங்கமாய் இருக்கின்றன, உள்ளே இருக்கும். அதுதான் மாம்சத்தின் கிரியைகள். முதல் பிசாசு நல்ல கவனிங்க, கோபங்கள், சண்டைகள், மார்க்க வேதங்கள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், மார்க்க வேதங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதெல்லாம் என்ன தெரியுமா? பிசாசுடைய கிரியைகள். பிசாசு இப்ப யாரையும் பிடிக்கிறதே கிடையாது. அவன் வந்து இந்த முட்டையை, இதுக்கு என்ன தெரியுமா? முட்டை.
இந்த முட்டையை கொண்டு வந்து விசுவாசம் இருதயத்தில் டொபக்கடியும் போட்டு போயிடுவான். அது போட்டு போயிட்டான்னா அந்த முட்டை அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த முட்டை எப்போ வேலை செய்யும்னா யாருக்காவது முட்டை கொடுக்க போகுது அது லேசாக ஒரு ஓரமாக பிரிஞ்சு இருந்துச்சு நீங்கள் அப்போதான் அந்த முட்டை குஞ்சு வலிக்க ஆரம்பிக்கும். என்ன எனக்கு மட்டும் இந்த முட்டை ஓரமாக பிரிச்சு யாரோ திருட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க முகமே மாறுதா? அவள்கிட்ட என்ன இருக்குது? அதுக்கு என்ன பிசாசு? என்ன பிசாசு? முட்டை பிசாசு. அது வரைக்கும் நல்லா தான் ஆடிப்பாங்க பாடிப்பாங்க. இலங்கெல்லாம் வரலையே சொல்லுவோம். ஆண்டவர் பிச்சு சாப்பிட்டான்னு சொல்லி என்ன வராது? யார் சாப்பிட்டுருக்கா? இனிமேல் எப்படி நினைக்கணும்? அமைதியா இருக்கிறீங்க. ஆண்டவர் பிச்சு சாப்பிட்டது வேணுமா? பிச்சாம இருக்கிறது வேணுமா? பேசவே மாட்டான். அதான் பிரச்சனை. உள்ள கிரியை இருக்குது. இன்னைக்கு உள்ள அன்னைக்கு அப்படி இல்லை. அது வெளியே தெரியும். ஆகையினால எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளியே தோற்றினார். அப்படிப்பட்ட பயங்கரமான கோரப்படி ஒருவேளை நமக்குள்ள இருக்குதா இன்னைக்கு நான் சொல்லுவேன். அப்போது காலையில எல்லாம் போயிடுச்சு. சொல்லுங்களேன். தேவனுடைய வல்லமை வரும்போது பிசாசுடைய கிரியை உள்ளே இருக்கிறது எல்லாம் வெளியே போயிடுச்சு. இனி தேடி காணாத வெளியே வாகானா அது வராது. ஐயோ வேணாம் நான் வரவே மாட்டேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் அடிச்சு துரத்தி எரிச்சு அடிச்சிட்டாரு. கையை தட்டி கத்த மகிழ்ச்சி. காலையில பிரசனம் ஃபர்ஸ்ட் பிரசனம் நல்ல அளவில்லாத பிரசனம். எல்லா நோய் பிசாசு பேய் பிச்சை எல்லாத்தையும் ஆண்டவர் அடிச்சு துரத்திருக்காரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கோர பிடியில் இருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் அந்த மகளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி கொடுத்ததுனால கொடுத்தவன். அல்லேலூயா. அதனால இந்த அம்மாவை பார்த்த உடனே இந்த அம்மா பேர் என்ன தெரியுமா? அவங்க பேரு மரியா. இன்னும் அவங்க பேர் என்ன தெரியுமா? மரியா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? மக்தலா ஊர்ல இருந்து வர. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? மக்தலா. எந்த சொல்ல 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 மக்தலா மரியா, மக்தலா மரியா, மதிரேனியா மரியா, மதிரேனியா மரியா ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு பேர் என்னது? மகதலேனா மரியாள் என்பது மக்தலா ஊரை சேர்ந்தவர் ஊரோடு பேரை சேர்த்து என்ன செய்யுது? அந்த பேர் வந்ததுனாலே அவளுக்கு மகதலேனா மரியாள். இவளுக்குள்ள வேலைக்கு வந்துருச்சு. இவளை பார்க்கணும் போனா ஏன் இவங்களுக்கு குறை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா 7 வருடம் முடிச்சது. ஒன்றும் ஒரு ஆள் கோபக்காரினாவே ஒதுக்குவாங்க. இவன் கோபக்காரி மாத்திரமல்ல ஏகப்பட்ட பிரச்சனை. அப்படிப்பட்ட ஆட்கள்னால யாருமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சதுனால அவ எய்ம் பண்ணிட்டான். இனி உங்க கூட நான் வாழல, நான் நேர இயேசப்பா கூட இருக்க போயிட்டு ஆண்டவர் இயேசுவோடு கூட போய் ஊழியத்தில் இணைந்து கொண்டவன். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்க முடியும். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனங்கள். ஒன்றிலிருந்து ஏறத்தாழ 5 பேர் இயேசுவோடு இருந்தார்கள் என்று தெளிவு திட்டமாக்கப்பட்டிருக்கும். 12 அவருடனே கூட இருந்தார்கள். முதல் யாரு தான் கூட இருந்தவர்கள்? 12 சீசர்களும் அவரோட கூட இருந்தார்கள். இரண்டாவது பாருங்க அடுத்த வசனத்துல பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி சுகமாக்கின சில ஸ்திரீகள். இரண்டாவது சில ஸ்திரீகள் இருக்கிறாங்க. மூணாவது டெஸ்ட் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் வர்றாங்க. நாலாவது யார் வர்றா? ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள் சூசன்னா. நல்ல அரண்மனை இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் 2 பேர். நல்ல பெரிய ஆள். நான் பார்த்துக்கிறேன் பாஷா. எதனால எப்படி இருக்கும்? ஏசப்பட்டேன் அரண்மனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற 2 பேர் இருந்தால் சர்ச்சில் இருந்தால் எப்படி இருக்கும்? பெரிய ஆள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆளுகள் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டாங்கன்னா பயமில்லாம விடுதலையா என்ன செய்யலாம்? பிரசங்கம் பண்ணலாம். அல்லேலூயா. யோவன்னாள் சூசன்னா அவங்க அந்த கேரக்டர்ல இருந்துட்டு போறாங்க. அதை பத்தி கவலை இல்லை. அடுத்து ஒரு ஆள் இருக்கிறாங்க. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்ய கவலைப்படாங்க. எத்தனை மீட்டிங் போறீங்க நான் பார்த்துக்கிறேன். எத்தனை சாப்பாடு போறீங்க நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகள். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம் பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்கள மாதிரி ஆஃபீஸில் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட என்ன நிறையா இருக்குது. நான் ஆஸ்தி எடுத்து நான் அஸ்தி ஆகிறதடிக்கு ஆஸ்தி எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். கையை ஊற்றி அல்ல சொல்லுங்க. கை தட்டி கத்திர மகிழ்ப்படுத்துங்க. இந்த 5 லிஸ்ட்ல ஏதாவது ஒன்றையாவது இருக்கும். இருக்கிறேன்னு சொல்றாங்க. இருக்கட்டும். அல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. 12 பேர் ஊழியம் செய்யக்கூடிய ஜெப ஊழியம் எல்லாமே அதுல வரும். அல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை பெற்றவள் தான் இவள். கையை ஊற்றி அல்ல சொல்லுவோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இயேசு கிறிஸ்துவிடத்தில் தனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்த அவரோடு கூட முழு நேர ஊழியம் செய்ய தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அவர் மேல் அளவில்லாத பக்தி உடையவளாக அவர் காணப்பட்டார். அவருடைய மரணத்தை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியல. மகதலேனா மரியாளால அவருடைய மரணத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தனக்கு போதித்த ஒரு போதகர், தன்னை வழிநடத்திய ஒரு போதகர், தன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு போதகர், அப்படிப்பட்ட ஒரு போதகர் மரித்திருக்கிறார். அவருடைய சரீரத்துக்கு நான் நிச்சயமா சுகந்த வர்க்கம் விட வேண்டும் என்று சொல்லி சுகந்த வர்க்கங்களை வாங்கி கொண்டு ஒரு வைராக்கியமாய் வருகிறாள். அது மாத்திரமல்ல, கதறி 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 அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். தன்னுடைய சரீரத்தை பிசாசின் கோரப்படியிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசப்பாவிற்கு நான் நிச்சயமாக ஒரு பணிவிடை செய்தே ஆக வேண்டும், பணிவிடை செய்ய முடியவில்லையே என்று அழுதாள். ஏனென்றா தெரியுமா? கலை பொறுத்து அழுதுட்டே இருக்கிறார். அழுகிற ஏனென்றால் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் இயேசப்பா. என் சரீரத்தில் கிரியை செய்த இந்த பிசாசின் கோரப்படுத்தி விடுதலை கொடுத்த இயேசப்பாவினுடைய சரீரத்துக்கு பணிவிடை செய்ய இந்த சுகந்த வர்க்கம் விட என்னால முடியலையே என்று அழுகிறார். மற்றவங்க வந்தவளா போயிட்டாங்க, ஆனா அதை பத்தி அவளை கவலைப்படல. கூட வந்தவளா போயிட்டாங்க, அதை பத்தி கவலைப்படல. அவளுக்குள்ள எண்ணம், நான் கொண்டு வந்ததை இயேசுவுக்கு கொடுக்க முடியவில்லை, நான் எடுத்து வந்ததை இயேசுவுடைய சரீரத்திலே பூச முடியவில்லை. இன்னொரு காரியம் சொல்லுதா, நான் கொண்டு வந்ததை இயேசுவுடைய சரீரத்துல பூசாம போக மாட்டேன் என்று வைராக்கியமாய் நின்றவள் மகதலேனா மரியாள். எடுத்து வந்ததை கொண்டு போனாங்க, மற்ற ஸ்திரீகள் கொண்டு வந்தார்கள். 100 LPS, 100 LPS என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு 100 பங்கு 100 வித அளவை எடுத்துக்கொண்டு வந்த அந்த சுகந்த வர்க்கத்தை இயேசுவின் சரீரத்தில் பூசாம போக மாட்டேன் கையில பேக்கோட நிக்கிறான். மற்ற பெண்கள் கொண்டு வந்ததை எடுத்துட்டு போயிட்டாங்க. இயேசுவோடுக்குள்ள அப்ப புசித்தவர்கள் போயிட்டாங்க, கொண்டு வந்ததெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இவளுக்குள்ள என்ன, நான் கொண்டு வந்துட்டேன், அதை எடுத்துட்டு போக மாட்டேன், அதை கர்த்தருக்கு கொடுத்தே ஆக. கைகளை தட்டி கர்த்தர் மகிமை கொடுத்துவான். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கூடயே 12 பேர் வந்தாங்க. ஒருத்தன் போயிட்டான். 11 பேர்ல மற்ற சிலர் வந்து பார்த்துட்டு போயிட்டான். கவனிக்கல, ரொம்ப அருமையான அந்த சத்தியத்தை நான் அறிஞ்சு கொண்டேன். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு, ஆண்டவர் அங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிறார். அதை ஒருவரும் அறியவில்லை, யாரும் அறியல. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வந்தா பார்த்தா போயிட்டான். கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. சிலவர் அப்படிதான் கொண்டு வந்ததை கொடுக்காம போறக்கூடிய ஒரு கூட்டம். ஆனா இவர் ஒருவர் மாத்திரம் நின்று கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் நின்று கொண்டே இருந்ததை பார்த்து அவர் தன்னை வெளிப்படுத்தும்படியான சாக்கியத்தை அங்கே அவள் வருகிறார். கையில தட்டி கர்த்தர் மகிமை படுத்துகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்களோடு கூட இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம். உங்களை அழைச்சு வந்தாங்களே, இங்க உங்களை அழைத்தவர்கள், நீ யாரால் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்களை அழைத்து வந்தவர்கள், உங்களை அழைத்து வந்தவர்களும் உங்களை விட்டு போகலாம். கவலையப்படாதீங்க. அழைச்சு வந்தவங்களும் போகலாம், கூட வந்தவங்களும் போகலாம். ஆனால் யார் ஒருவங்க, வேதம் சொல்கிறது, அவள் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். தேவ சமூகத்தில் நின்று கொண்டே இருக்கிற அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும்படியாய் அங்கே இறங்கி வருகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம் வசனத்தை. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. முன்னாடி சொல்லுவான். இயேசு அவளை நோக்கி, மரியாதை என்றார். அழுகிறா, அழுகிறா. உள்ள இருக்க தூதர்கள் பார்க்கிறாங்க. பார்த்த உடனே ஏன் அழுகிறாய்? உள்ள இருக்க 2 பேர் கேட்கிறாங்க, ஏமா அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப கேட்டப்ப இவ என்ன சொல்றா? அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். 20ஆம் அதிகாரம் யோவான் 20:13.
போடுப்பா. சரியே ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. சரியே ஏன் அழுகிறாய் என்றார். ஏன்பா அழுகிறாய்? அதற்கு அவர், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. யார? இயேசுவை எடுத்துட்டு போயிட்டாங்க. இதே மைண்ட் செட் அது வச்சு அவர் வைத்த இடம் எனக்கு தெரியலை. சொன்ன என்ன சொல்லுங்க, நான் கொண்டு வந்ததை கொடுத்துட்டு போயிருவேன். கையில வச்சிருக்க பேஸ்கெட்டை எடுத்துட்டு போய் அவருக்கு சுதந்திர வர்க்கம் விட்டுட்டு போயிருவேன். அது எனக்கு அதுதான் முக்கியம் என்றார். சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தான். 14ஆம் வசனத்துல இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி, இவைகளை சொல்ற அந்த உள்ள இருக்கக்கூடிய தூதனால இவனுடைய கண்ணீரை துடைக்க முடியவில்லை. பின்னாக திரும்பி இயேசு நிக்கிறத பார்க்கிறா. ஆனா அவரை இயேசு என்று அவள் அறிய முடியவில்லை. இயேசுதான் நிக்கிறார். கவனிச்சிங்களா? முதல்ல வந்தவங்க 2 பேரும் பார்த்துட்டு போயிட்டாங்களா? போயிட்டாங்க. பாப்பால அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வெளிப்படுத்து நினைக்கும் போது போயிட்டான். நீ சிலவர் அப்படிதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்து நினைச்சுட்டு போய் ஏற்று போயிடுவாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியாது. இயேசுவை வந்துட்டார். சிலவங்க கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து காணிக்கை எடுத்துட்டே போயிருவாங்க. ஸோ அவங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு வந்து போறியா போ அப்படின்னு விட்டுட்டாரு. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் நிற்கிறவங்க இயேசு. அவதான் பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறத பார்க்கிற இயேசு என்று அவளை அறியாது. ஆனா என்ன செஞ்சுட்டு இருக்கா? அழுதுகிட்டே இருக்கிறான். நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ அழுதுகிட்டே இருந்தீங்க. யாரெல்லாம் உண்மையா தேவ சமூகத்தில் அழுதீங்களோ அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு இன்றைக்கு அவர் தரிசனமாகிறார். அழுகாம போனவங்கள விட்டுட்டார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காதது எதுன்னு கேட்டீங்கன்னா அழுகிறது. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா அழுகிறது. என்ன சொல்றீங்க? அழுகணும். அழுகையை நிறுத்துற வரைக்கும் அழுகணும். அழுகை யார் நிறுத்த முடியும் தெரியுமா? தேவதூதன் நிறுத்த முடியாது, மனுஷன் நிறுத்த முடியாது. எரியில எண்ணெய் தான் ஊத்துற மாதிரி இன்னும் கொஞ்சம் அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அழுகும் போது இந்த டெட் பாடி அழுதுட்டு இருப்பாங்க. அவதே அழுது ஓஞ்சிருப்பாங்க. வருவாங்க, மாமா சேட்டு ஆள் வேற யாரோ வந்துட்டு அவங்களுக்கு சத்தம் புதுசா சத்தம் தான் கேட்கும். ஆனா கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவே வராது. சிலர் ஏற்கனவே ஓட்டத்தை வச்சுக்கிட்டே மனுஷன் அப்படியே இருக்கட்டும், அப்படியே தொடர்ந்து ஏற்றான. இங்க அப்படி இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுகையை பார்க்கிற தேவன். பிரச்சனை வந்துச்சுங்க. ஆகாருக்கு பிரச்சனை வந்த போது அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடல, அவங்க அம்மா வீட்டுக்கு போகல, அவங்க அப்பாட்ட போகல. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை வந்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு ஓடிப்பேன், எங்க அப்பா வீட்டுக்கு ஓடி. எத்தனை நாளைக்கு ஓடுவோம்? அப்பா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு இருக்கிற போயிட்டாங்கன்னு என்ன செய்வேன்? அவங்க இருந்துகிட்டு தான் போவேன். போகல, வண்ணாந்தரத்துல போய் ஆண்டவன் தெரிந்தான். அதனால கர்த்தர் ஆகாரின் கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்தாரா? கண்டார். என் பிள்ளை சாகுது நான் பார்க்கவே மாட்டேன். அது 79:16 சாக மாட்டேன் போய் அழுகிற போது கர்த்தர், ஏன் அழுகிற நெல்லு ஆகாரின் கண்ணீர் அவசரம். ஏன் நான் அழுகிற கண்கள், கண்ணீர் அழுது கொண்டு இருக்கிற என்னை காண்கிற தேவன் என்றார். அவள் கண்ணீர் சொல்ற நம்ம வாழ்க்கையில் அழுது ஆகார கண்ணீரையே ஆகாரையே கண்ணீரை பார்த்த தேவன் ஆகிற தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்க்க மாட்டாரா? கண்ணீர் போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணன் தம்பி 2 பேர்ல நான் பார்க்கும்போது ஏசு அண்ணன்காரன் அழுகிறான். அண்ணன்காரன் அழுது நான் பார்த்ததே இல்லை. வயலான அண்ணன் அழுகிறான். ஏசா ஓங்கி அழுகிறான். எதுக்கு அழுகிறான்? என் ஆசீர்வாதத்தை என் தம்பி பிடிக்கிட்டு போயிட்டானே, எடுத்துட்டு போயிட்டானே, என் டேபிள்கார எடுத்து போயிட்டானே, என் செல்வம் ஒதுக்கிட்டானே, நான் என்ன செய்ய? அழுகிறான் ஓட அழுகிறான். ஏசா அழுகிறான். அண்ணன்காரன் அழுகிறான். அப்பா ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அப்பா அழுதுகிட்டே அவன் சொல்ல நான் என்ன செய்ய முடியும். ஆனா பாருங்க, எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம். ஏசா அழுகிறான், அழுதுட்டு போயிடுவான். திரும்பவும் யாக்கோபு வருவான் பாருங்க. ஆதிய 33:4 திரும்பவும் வந்து எவன் இவனை அழுக வச்சானோ அப்பொழுது ஏசா
ஏசாய் எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இவர் அழுக வச்சது யாரு? தம்பி. திரும்ப அவனை பார்த்தே இவன் அழுக. எப்படி பாருங்க, இதாங்க மூத்தவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஒண்ணுமே தெரியாது சிலருக்கு. பிள்ளை ரெண்டாவது அழுக வச்சுட்டு அப்படியே திரும்ப அழுகாம பாருங்க. ரெண்டாவது சரி போடா தம்பி போடா. காரணம் என்ன தெரியுமா? அந்த ரகத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு வந்திருக்கிறான். கவனிக்கணும், ஏமாத்த முடியாது. ஆண்டவர்கிட்ட அழுதுறதுனாலதான் இங்க திரும்பவும் அவனை அழுக வைக்கிறான். நான் சொல்லுவேன், எந்தெந்த காரியங்களுக்காக நீங்க அழுதீங்களோ அதுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு முடிவு வரப்போகுது. அல்லேலூயா. சில பேர் என்னமோ சில பேர் அழுதுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு அழுதுருப்பீங்க? பிள்ளைகள் நல்லா படிக்கணும். நான் சொல்ற பிள்ளைகள் நல்லா படிக்கணும், பிள்ளைய திருமண காரியம், பிள்ளைய வாழ்க்கை, பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைய கடைசியில் நானும் நல்லா இருக்கணும், எனக்கு நல்லா சாப்பிடணும், எனக்கு அழுதுருக்கும். ஆனால் முக்கியமாக ஏதோ ஒரு காரியத்துக்கு அழுதுருக்கீங்க நினைக்கிறேன். இஸ்ரவேலுடைய கேரக்டர் நமக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேரக்டர்? இஸ்ரவேலுடைய கேரக்டர் எதுக்கு அழுதுருப்பாங்க? என்ன 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஜோடு நேற்று வரைக்கும் சில பேர் ஒரு மாதிரி எனக்கு சரியில்லை ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்னது, எத்தனை நாளுங்க? 30 ஒரு மாசம் தாண்டி ஒரு 10 நாள், என்ன ஒரு 30-40 நாள். என்ன 11-13 வசனத்துல அவனும் அழுதுருக்கிறான். என்ன அழுகிறான்? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி பின்பு அவர்கள் எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்கள். முதல்ல எதுக்கு அழுகிறான் போடுங்க. 12 வசனம் போடு. இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் அழுதாங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள் போட்டேப்பா போடு, அதே வசனம் தான். திரும்ப அழுதார்கள், எனக்கு இறைச்சி கொடுப்பவர் யார்? எனக்கு கோழி தைஸ் கொடுக்கிறவர் யார்? நல்ல பேசுவேன் இன்னைக்கு, நல்ல மட்டன் கொடுக்கிறவர் யாரு? எனக்கு முட்டை கொடுக்கிறவர் யாருன்னு அழுதான். அவன் யாரை பார்த்து அழுகிறானா? மோசையை பார்த்து. 6 லட்சம் முட்டைக்கு நான் எங்க போறேன்? 6 லட்சம் இதுக்கே என்னால கொஞ்சம் தோத்துறோம். சரி ஒரு முழுசா வந்துடும் பார்த்தா முழுசா வரவும் மாட்டேங்குது. நானே எப்படி போடும்? சரி ரைட்டு போடுவேன்னு சொல்லிட்டு கத்ததான் போடணும். கையை உயர்த்தி கட்டுற காட்டினா கத்த கொடுப்பார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அல்ல எனக்கு இறைச்சி புசுக்கு கொடுப்பவர் யார்? அழுதுங்களா? கனவு கூட அழுது. சிலருக்கு திரும்பியே போறது. மாடை பிடிக்கிறதுல எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா? நீங்களாம் வீட்டுல இருந்தீங்க, 40 நாள் அங்கே வந்து போறாங்க. எவ்வளவு தூரம் அந்த கெட்ட மாடையா வச்சிருக்காங்க. பரவாயில்ல இருந்தாலும் அப்படியே போகும். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் மாஸ்க் வேற போட்டோம், ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல போக அப்படியே போயிருக்கு. அது என்னைக்கு கூட ஒரு ஆடை நல்லாவும் வரும். ஆனா ரொம்ப சிரமம் போட்டிருக்கு. கடந்த மாதத்துல ஒரே 10 நாள்ல பாத்தீங்கன்னா தினமும் மட்டன் பிரியாணி சிக்கன் அதுக்காகவே மீட்டிங் கூப்பிடுறாங்க. ரொம்ப வேதனையா இருக்கும். நான் எவ்வளோ வந்த இன்னொருத்தர் அவர் சுத்தம், அவர் இதான் முதல் டைம் இருக்கிறாரு. அவர் அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி ரொம்ப போராடி அவர் ஜெயிச்சிட்டாரு. பல வருஷமா தோத்த மனுஷன் இன்னைக்கு ஜெயிக்க வச்சுட்டோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் வியாழக்கிழமை மீட்டிங் போனா எண்ணிக்கிறான், வெள்ளிக்கிழமை போனா மீட்டிங் எழுதி, சனிக்கிழமை போனா எழுதி. அதனால அந்த பக்கமே போக போராடி 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 இதுல சாட்சி அங்க இருக்காங்க. பாச ஞானராஜையா 40 நாள் கரெக்டா இருப்பாரு, சாப்பிடவே மாட்டாங்க, ஏற்றுக்கிறான். சரி ஒரு பாசனாவது வாங்கிட்டு போனாலும் யாருக்கும் கொடுக்குறாங்க. குடும்பமே அப்படிதான் இருக்குது. என்ன செய்ய முடியும்? ரொம்ப போராட்டம் தான். இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெயித்து கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி அழுதுவோம். கர்த்தர் இன்னையிலிருந்து உங்களுக்கு விடுதலை. அதுக்கு ஓவரா வெடித்தரமா சாப்பிடாதீங்க. தொண்டையில் இருக்கும்போது சீக்கிரமா சாப்பிடணும். பொறுத்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ருசிச்சு நீங்க சாப்பிடலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அழகையை கண்டுவிட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப அழுது தாங்க முடியல. அந்த அவசரம் சீக்கிரம் பிடிக்க 20ஆம் அதிகாரம் ஒரு பாயிண்ட் வந்திருக்கிறேன். 15. இயேசு அவளை பார்க்கிறார். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அழுகிற பிள்ளைய இயேசு பாப்பார். அழுகாத பிள்ளை பார்க்கல. நீங்க அழுதீங்களா? அழுகையே வந்ததில்லை பாஸ்டர். நான் உண்மையிலே ஜெபத்தில் இதுவரைக்கும் அழுகாதவங்க மாத்திரம் கையை வந்து அழுகா சொல்லலை, சொல்ல விரும்பினேன். அப்படி ஏதாவது அழுக வரல அப்படின்னு சொன்னா நேரம் என்கிட்ட வாங்க, முன்னாடி வாங்க. நான் உங்களை அழுக நிச்சயமா அடிக்க விட மாட்டேன்.
அடிக்கடி வழியை பார்த்தாலே அழுதுறீங்க. அல்லேலூயா. அழுகிற ஸ்திரியை ஆண்டவர் பார்த்தார். நாம எல்லாம் இங்க இருக்க எல்லாருமே கண்ணீரோடு ஜெபம் பண்ணவங்க தான். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்துட்டார். ஏன் அழுகிறான்னு தெரியுமா? தெரியாது. அழுகிறா பையோட. அது என்ன பையனா, கையில பைய வச்சு விடவே இல்லைங்க. அந்த பையில என்ன இருக்குது? சுகந்தம் இருக்கும். அதனாலதான் கையில பைய வச்சுக்கிட்டு கேட்கிறான். அவரை பார்த்து அவரை பார்க்கும்போது எப்படி தெரியுது? இயேசு பார்க்கும்போது அவர் ஒரு தோட்டக்காரன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற தோட்டக்காரன் மாதிரி அவர் பார்க்க நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இவருடைய பார்வைக்கு தோட்டக்காரன் போல ஒரு விளையாட்டு கட்டுறாரு. தோட்டக்காரன் போல பார்த்துரு. ஐயா கையில பையோட வச்சுக்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு 4 நாளாச்சு இதை வாங்கிட்டு வந்து இதை எடுத்து இதை எப்படியாவது நான் அவர்கிட்ட பூசணும். நீர் அவரை எடுத்து கொண்டீங்களா? உடனே சந்தேகம் வந்துச்சு. நீ ஒரு பார்த்தா தோட்டக்காரன் நீரே தள்ளி விட்டு எடுத்துனா எடுத்துக்கா. நீங்க எடுத்தே வச்சுக்கோ, இயேசுவை வச்சுக்கோ, வேணாங்க. நீ அவனை எங்க வச்சுக்கன்னு சொல்லுங்க, நான் போய் என்ன செய்வேன், அவனை எடுத்துக்கொண்டு அவனுக்கு தேவையான செலவெல்லாம் கொடுப்பேன் என்றார். இனிமேல் பொறுக்க முடியல. யாருக்கு? இயேசு. 16 வருஷம் இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். முதல்ல என்ன பார்த்தாரு? முதல்ல என்ன செஞ்சார்? இயேசு அவளை பார்த்தார். அழுகிறவளை பார்த்தாரு. அழுது கொண்டே இருந்தாலும் தன் காரியத்துல கண்ணா இருக்கிற அவளை நோக்கினார். நோக்கிட்டு உடனே அவள் கையை நீட்டி கண்களை தொடச்சி விட்டு, அழாதே மகளே அழாதே. அப்படி எல்லாம் நடக்காது. இந்த வேலையெல்லாம் நடக்காது. அப்படி செஞ்சா நல்லாவும் இருக்காது. எத்தனை ஆமாம் சொல்றீங்க? அழாதே மகளே அழாதே மகளே துடைப்பார். அதெல்லாம் மனுஷகுமாரனோ அவர் அழுதார். அழுதுகளை பார்த்தவங்க அவர் அழுதார், கண்ணீர் வடிச்சார். நீ இப்ப பார்த்துட்டு இருக்கும்போது நீ யார் அப்படிங்கிறது தெரியும். அவர் முதல்ல என்ன சொல்றாரு? மரியாதை. உங்க பேரை சொல்லி ஆண்டவர், அதாவது யாரு ஒழுங்கா அழுது ஜெபம் பண்ணீங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார். அவர் அழைக்கும் போது இயேசுதான் கூப்பிடுகிறார் என்பதை அறியும்படியா கூப்பிடுறார். மரியாதை சொன்ன மாத்திரத்துல 4 நாளா வடித்து கொடுத்த கண்ணீர் நின்று போச்சு. உயிர்த்தெழுந்த இயேசு செய்த முதல் அற்புதம் அழுது கொண்டிருந்த பெண்ணினுடைய கண்ணீரை துடைத்தார். This is the first miracle. இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். அது 4 நாளா தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்த அந்த சகோதரியினுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை கொடுத்தார். அன்னையிலிருந்து அந்த அம்மா அழுகவே இல்லை. இயேசு உயிரோடு இருந்தார், நான் பார்த்தேன் என்று எல்லா இடங்களும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துட்டு சொல்றான், ஆகா இந்த சத்தம் யாருக்கு சத்தமா இருக்குது? இப்பதான் எனக்கு விளங்குது. இது ரபூனி என்றால் போதகரே என்று அர்த்தம். இது போதகர் சத்தம் இல்ல, இது பாஸ்டர் சத்தம் இல்ல என்பதை அவள் அறிந்து கொண்டாள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சர்ச்சுக்கு வர்றவங்க, நீங்க தோட்டக்காரனா என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தோட்டக்காரனாவே இருப்பீங்க. என்ன அடையிற பாஸ்டர் தோட்டக்காரன் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்படியே பார்த்துக்கிட்டா நீ உங்களுக்கு பிரச்சனை ஏன் முடிவு தெரியுமா? பாஸ்டர் தான் வசனம் பேசுறாரு, பாஸ்டர் தான் பாஸ்டமா தான் பேசுறாங்க அப்படின்ட்டு அப்படியே போறதுனாலதான் இன்னும் இயேசு அறியல. இயேசு அறியாதனாலதான் உங்க பிரச்சனைக்கு இன்னும் முடிவு வரல. பேசுகிறவர் நீங்கள் அல்ல. இங்கிருந்து வரக்கூடிய வார்த்தை பேசுற நான் அல்லங்க, ஆண்டவர் தான் பேசுறார். ஆண்டவர் தான் பேசுறாருங்கிறத அறிந்து கொண்டாலே உன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும். நல்ல கையில தட்டி கட்ட மகிமை பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ தல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு இயேசு பரவாயில்லை, இயேசுவோட தான் பேசுறான், இயேசு பக்கத்துல தான் நிக்கிறான், இயேசுவை தான் பார்க்கிறான், இயேசு தான் பேசிக்கிட்டே இருக்கான். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியவில்லை. அறியாம பேசுறது, அறியாம ஜெபம் பண்றது, அறியாம தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பதனாலதான் இன்னும் உங்கள் வாழ்க்கைக்கு முடிவு உண்டாகவில்லை. இன்னைக்கு ஆண்டவரை அறிஞ்சு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவர் அறியும். பேசும்போது இது கட்டம் தான் எனக்கு பேசுறாரு அறிஞ்சிட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு பசி எடுக்குங்க. அமைதியா இருக்கீங்க. பசி எப்போ வரும் தெரியுமா? ஆண்டவர் பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னாவே பசி வரும்.
ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாட்டாருன்னு கேட்டாவே துக்கம் மாறிடும். ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டானாவே சந்தோஷம் வந்துடும். 7 நாள் பண்டிகை, 7 நாள் பண்டிகை, சரியா சாப்பிடாம இருக்கான். உட்காந்து போய் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கான், அழுதுகிட்டே இருக்கான். ஒரே அழுது அப்படியே ஏறி பார்க்குறான். பார்த்துட்டு சொல்றான், எதுக்கு அழுகிறேன், என்ன பிரச்சனை உனக்கு? அழுத உடனே அப்போ அவன் சொல்றான், 1 சாமுவேல் 1:17 ஏலி அவனை பார்த்து சொன்னான், சமாதானத்தோட போ. நேற்று வரைக்கும் ஏலியா பார்த்துட்டு இருந்தான். ஆகையினால அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஏலியின் வார்த்தை என்று நடந்தான். இப்ப அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை இயேசுடைய வார்த்தை என்று அறிந்தாள். இயேசுடைய வார்த்தை என்று அறிந்த உடனே இப்பொழுது அவளுக்கு என்ன வந்துருச்சா? பசி எடுத்தது. பின்னாடி பாருங்க, புறப்பட்டு போனா நல்லா சாப்பிட்டான். அது வரைக்கும் சரியா சாப்பிடாம யாரையும் திட்டுறதையே பார்த்து நல்லா சாப்பிடுறான். அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கிறாள். அப்புறம் முகம் பூரா கழுவி கிளீனா போட்டு சோப் பவுடர்லாம் போட்டு பண்டிகை 7 நாள் பண்டிகையில் நல்ல பேசலாம் போட்டு ரெடி பண்ணி தலையெல்லாம் சீவி ஓகே ஆயிட்டா. துக்கமுகமாக இருக்கவில்லை. அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அவள் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டால். 1 சாமுவேல் 2:1 அந்த வார்த்தையை அவன் சொல்லுவான். 1 சாமுவேல் 2:1 அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கீழே பாருங்க, உம்முடைய ரட்சிப்பு. அப்ப ஆண்டவர் தான் ரட்சிக்க முடியும், ரட்சிக்கிற ஆண்டவர் தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அந்த வார்த்தை நான் ஆண்டவரை எனக்கு கொடுத்தது என்று அவன் பெற்றுக்கொண்டால், விசுவாசித்தால் பசி வந்தது, துக்கமாகி போச்சு, சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். இனிமேல் என்ன செய்யணும்? பசிக்கணும், சாப்பிடணும். துக்கம் போதெல்லாம் கல்வி போதும், அழுத திரும்ப வெளியே போகுது. எருசலேமே அதுக்கெல்லாம் போனா வீட்டிருந்த இயேசு சந்தோஷமா இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சபையில் வரக்கூடிய வார்த்தைகள் ஏதோ வார்த்தை அல்ல, ஆண்டவர் தான் எனக்கு பேசுகிறார் என்று விசுவாசிச்சா ஆட்டோமேட்டிக்கலா உங்க வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிவிலே நாம் என்ன செய்யணும்? வளருங்கள். 2 பேதுரு 3:18 சொல்கிறது, கிறிஸ்துவை அறிவிலே வளரணும். இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் இல்லை. பிடித்து 3:8. அப்ப ஆண்டவரை நாம அறியணும். ஒவ்வொரு சபைகளை வந்துட்டா நம்ம யார் அறியணும்? இயேசுதான் பேசுறாங்க. ஏதோ பாஸ்டர் பேசுறாங்க, பாஸ்டர்மா பேசுறாங்க இல்லை. எங்களுடைய பேச்சு என்பது இந்த மாதிரி இருக்காது. நாங்கள் ஒரு மாதிரி சராசரி ஒரு மனிதன் கீழே இறங்கி கொண்ட பேசும்போது என்ன பேசுறோமோ அது எங்களுடைய பேச்சு. இங்க நின்று பேசுனா அதை 10-20 பண்டிகை சொல்லப்பட்டபடி பேசுகிற நீங்கள் பரிசுத்த ஆவிய தேவன் தந்த வார்த்தைகள் எடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அவனை அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடைய உங்க பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். இயேசு உயிரோடு எழுந்த உடனே செய்த முதல் அற்புதம் என்ன தெரிஞ்சுக்கொள்ளுங்க? கண்ணீரை. இயேசு மனுஷகுமாரனாய் இருந்து செய்த முதல் அற்புதம் கண்ணீரை திராட்சரசம். கண்ணீரை துடைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றினார், தண்ணீரை திராட்சரசமாக்கினார். அல்லேலூயா. பிதாவாய் தேவன் செய்த தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார். வாதனுடைய ஒரு தண்ணீர் கண்ணீர் எல்லாம் சேர்ந்தே வரும். இதோடு எழுந்த இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் தான். இதான் கால வரிசை அழகாக வரும். இந்த மாதிரி 12 காரியங்களை செய்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் தான் இன்னைக்கு. வாரம் ஒரு காரியம் கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா.